நெற்றிக்கண் வலையொலி உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் உரையாடலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அன்பு அண்ணன் திரு கேப்ரியல் அவர்கள். வாருங்கள், அவருடன் பேசலாம். அண்ணே வணக்கம். வணக்கம். நலமா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கிறேன். இன்றைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கிய உடனேயே முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு முக்கியமான தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. இனி எந்த ஒரு அரசு நிகழ்ச்சி தொடங்குவதாக இருந்தாலும் முதல்ல தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை பாடிட்டு தான் தொடங்கணும் அப்படிங்கிற தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. கேள்வி என்னன்னா, இது ஒன்றும் புது தீர்மானம் கிடையாது. 1970களிலேயே கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோது திமுக ஆட்சி காலகட்டத்தில் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்துட்டாங்க. இப்போ எதுக்காக இவர் இந்த தீர்மானத்தை மறுபடியும் கொண்டு வராரு? சமீப காலமாக இவர் ஆட்சியில் இருந்தபோது, அதாவது இவர் ஆட்சிக்கு வந்த இந்த 3 மாத காலத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்து தொடர்ந்து அவமதிக்கப்படுது என்கின்ற குற்றச்சாட்டை ஈடுகட்டுறதுக்கு சும்மா கண் துடைப்புக்காக இப்படி ஒரு தீர்மானத்தை, ஏற்கனவே போட்ட தீர்மானத்தை மறுபடியும் கொண்டு வந்திருக்கிறாரா? இப்போ ஒண்ணு என்னன்னா, தாவேக்கா கவுண்டர் நரேட்டிவ் செட் பண்றது இருக்குல்ல, ஒரு நரேட்டிவ் ஒண்ணு அவங்களுக்கு எதிராக போகுதுன்னா டக்குனு கவுண்டர் நரேட்டிவ் செட் பண்ணிடுவாங்க. அதுல ரொம்ப திறமையான ஆட்கள் தாவேக்காரங்க. இப்ப திமுக காரங்க அவங்கள பார்த்து குதிரை பேரம் பண்றீங்கன்னு சொன்ன உடனேயும் அதை அப்படியே திமுக பக்கம் திருப்பி விட்டாங்க. அதே மாதிரி நீங்க ஏன் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டல, காவிரி விவகாரம் தொடர்பா அப்படின்னு கேட்ட உடனே அடுத்தது டக்குன்னு டிலிமிட்டேஷன் பக்கம் விஷயத்தை கொண்டு போயிட்டாங்க. இங்க பாருங்க, நாங்க இங்க இதுக்கு கூட்டுறோம், நீங்க கூட்டு போவோம், ஏன் வரல அப்படின்ற மாதிரி கொண்டு போறாங்க. ஸோ ஒரு இஷ்யூ வருதுன்னா அதை டைவர்ட் பண்ணி இன்னொரு சைடுக்கு அதை திசை திருப்பி கொண்டு போற அந்த கெப்பாசிட்டி உண்டு. ஒரு கவுண்டர் நரேட்டிவ் செட் பண்ற விஷயம் பார்த்தா தாவேக்கா கிட்ட உண்டு. இங்கேயும் அந்த விஷயத்த அவங்க பண்றாங்க. ஏன்னா அவங்க மேல நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. தமிழ்த்தாய் வாழ்த்தை புறக்கணிக்கிறாங்க, அவமதிக்கிறாங்கலாம் குற்றச்சாட்டுகள் வைக்கப்படும் போது இது அந்த வகையில இல்ல, நாங்க அப்படிப்பட்ட ஆட்கள் கிடையாதுன்ற ஒரு விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ண உதவுது. ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இவங்க இதுக்கு முன்னாடி கவுண்டர் நரேட்டிவ் செட் பண்ணும்போது தமிழ் மக்களுக்கு எதிராக போய் முடியும் அது. ஓகே. ஏன்னா இவங்க குதிரை பேரம் பண்ணிக்கிட்டு அடுத்தவன் பக்கம் திருப்பி விடும்போது குதிரை பேரத்தை நியாயப்படுத்துற மாதிரி ஆகுது. அதே மாதிரி இப்ப காவிரி விஷயத்த நீங்க டைவர்ட் பண்றதுக்கு டீலிமிட்டேஷனை கையில் எடுக்கிறீங்க. அப்ப என்ன ஆகுது, காவிரி பிரச்சனை உரிமை நம்ம கையை விட்டு போயிருது. ஆனா இங்க அந்த மாதிரியான பாதிப்பு இல்லை. ஏதோ ஒரு கவுண்டர் நரேட்டிவ் செட் பண்ணிட்டு போறாங்க. ஆனா தமிழ்த்தாய்க்கு முன்னுரிமை கொடுக்கப்படுது. பெரிய பாதிப்பு இல்லை, நல்லதுதான். அந்த வகையில இந்த இடத்துல அவங்க இன்டென்ஷன் என்னவா இருந்தாலும் பண்றது நல்லதுதான். சரி. ஆனா அதே நேரத்துல ஒன்றிய பாஜக அரசு வந்தே மாதிரம் பாடலைத்தான் முதல்ல பாடணும் அப்படின்னு சொல்லி ஒன்றிய உள்துறை அமைச்சகத்துல இருந்து சர்க்குலரும் அனுப்புனாங்க. அது இன்னைக்கு சட்டமாகவும் ஆக்கப்பட்டு இருக்கு. இது குறித்து திருமாவளவன் பேசும்போது தமிழக அமைச்சரவையும் இதை மறுத்து இருக்கணும். இங்க தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு மரபு இருக்கு, இவங்க அதை மறுத்து பேசாம இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு. அதை இவங்க மறுத்த மாதிரியே தெரியல. அதுக்கு எந்த ஒரு கவுண்டர் நரேட்டிவும் செட் பண்ண மாதிரியே தெரியல. அந்த இடத்துல அப்படியே சைலண்டா இருந்துட்டு இப்ப மட்டும் தமிழ்த்தாய் வாழ்த்து மேல அக்கறை இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டா மக்களுக்கு இவங்க மேல நம்பிக்கை வருமா? கவுண்டர் நரேட்டிவ் செட் பண்றதுலயும் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இதுக்குமா தாவேக்காவை பொறுத்தளவுல கவுண்டர் நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. யாருக்கு எதிராக? திமுகவுக்கு எதிராக மட்டும்தான். ஒன்லி டிஎம்கேவுக்கு எதிராக மட்டும்தான் கவுண்டர் நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா டீலிமிட்டேஷன் பத்தி பேசுறாங்க. இவரு யாரு, மாணிக்கம் தாக்கூர் பேசுறாரு, சிபிஐஎம் ஓட எம்பி பேசுறாரு. பின்னாடி பார்த்தோம்னா நிர்மல்குமார் இப்படி சைலண்டா இருக்காரு. யூஸ்வலா பார்த்தோம்னா 40-50 மினிட்ஸ் வெறித்தனமா பேசக்கூடிய ஆள் நிர்மல்குமார்லாம். என்ன நடந்தாலும் திமுக தான் காரணம்னு பேசுவார். டீலிமிட்டேஷன் சம்பந்தமா அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, நிர்மல்குமார் அவர்கள் சைலண்டா அப்படியே பின்னாடி நிற்கிறார். ஸோ அப்ப எந்த இடத்துல நம்ம முன்னாடி பேசணும், எந்த இடத்துல சைலண்டா இருக்கணும்னு தெரியும். ஸோ நீங்க டீலிமிட்டேஷன் விவகாரத்துல ஓவரா போனீங்கன்னா சிக்கல் வரும்ன்ற விஷயம் அவங்களுக்கு தெரியுது. அதே மாதிரி ராஜ்மோகன் அவர்கள் அதை பத்தி பேசுறாரு. அவரும் நிறைய விஷயம் பேசுறாரு. ஆனா பாஜகன்ற வார்த்தை வராம ரொம்ப கவனமா பேசுறாரு. ஸோ இப்போ இந்த கவுண்டர் நரேட்டிவ் விவகாரம்லாம் நான் சொன்னால அதெல்லாம் நல்லா பண்ணுவாங்க, ரைட்டு. ஆனா தமிழ்நாட்டுக்கு உட்பட்டு டிஎம்கே வர்சஸ் டிவிகேன்ற அந்த அரசியலுக்கு உட்பட்டு தான் அதெல்லாம் நடக்கும். ஓகே. இப்ப பாஜக இன்வால்வ்டுனா அங்க அந்த பக்கம் போகவே மாட்டோம், அந்த சைடுலாம் போறது கிடையாது. சரி, இப்ப நீங்க சொன்ன மாதிரி தங்களுக்கு எதிராக யாராச்சும் ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்கன்னா அதுக்கு கவுண்டர் நரேட்டிவ் செட் பண்றதுல டிவிகேவை யாரும் அடிச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்றீங்க. இப்ப நடக்கிற அரசியல் நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கும்போது அது உண்மைதானோ அப்படின்னு தோணுது.
இன்றைக்கு தமிழ்நாட்டுல முக்கியமான பிரச்சனை அப்படின்னா காவிரி நதிநீர் பிரச்சனை தான். நமக்கு உரிய நீரை கர்நாடக அரசு இன்னும் திறந்து விடலை, உபரி நீரை தான் திறந்து விடுறாங்க. மேகதாட்டுல அணை கட்டியே ஆகணும் அப்படிங்கிற முடிவுல அவங்க ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க. இன்னைக்கு கூட கன்னட அமைப்புகள் போராட்டம் நடத்துச்சு. இதற்கு எதிராக ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கன்னு எல்லாருமே சொல்றாங்க, எல்லா எதிர்கட்சிகளுமே சொல்றாங்க. ஆனா தாவேகா அதற்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாம இப்போதைக்கு முக்கிய பிரச்சனையாக இல்லாம இருக்கிற இந்த நாடாளுமன்ற தொகுதி மறுவரைக்கு மட்டும் கூட்டுறதுக்கான காரணம் என்ன? யாரை காப்பாத்த பாக்குறாங்க? காவேரி விஷயத்துல அவங்களையும் காப்பாத்தி இவங்க என்ன பண்ண போறாங்க? ஏன்னா காங்கிரஸ் தான் தாவேக்காவை காப்பாத்திருக்காங்க. 5 சீட்லன்னா தாவேக்கா என்ன ஆவாங்க? காலி. ஆமா. சோ 5 சீட்டா இருந்தாலும் அந்த 5 சீட் ரொம்ப அவசியம். சோ அதனால காங்கிரஸோட தேவை தாவேக்காவுக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் பார்ட்டியை காப்பாற்ற வேண்டிய அவசியமும் தாவேக்காவுக்கு இருக்கு. சோ இப்ப பார்த்தோம்னா அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மாட்டேங்கிறாங்க. அனைத்து கட்சி கூட்டம் கூடனா என்ன நடக்கும்? ஆக்சுவலா எல்லாருமே காங்கிரஸ் நோக்கி தான் கேள்வி எழுப்புவாங்க. ஏன்னா கர்நாடகாவில் அவங்க தான் ஆட்சியில இருக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் சேர்ந்து காங்கிரஸுக்கு எதிராக திரும்புவாங்க. கர்நாடக கவர்மெண்ட்டுக்கு எதிராக திரும்பினாலும் அது அடிப்படையில காங்கிரஸுக்கு எதிராக திரும்புறது தான். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த மாதிரியான சூழல் ஏற்பட்டுறக்கூடாது. காங்கிரஸுக்கு எதிராக இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்து அந்த பக்கம் திரும்பிடக்கூடாது. அப்போ காங்கிரஸ் பார்ட்டியை காப்பாற்றணும். ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க? இப்போ டீலிமிட்டேஷன் காவிரி விவகாரத்தை கையில் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ வரைக்கும் பாருங்க, அவங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட முடியல. அதுக்கு கேட்டா என்னெல்லாமோ கதை சொல்றாங்க. சட்டமன்றத்துல தீர்மானம் போட்டு அதுவும் இது ஒண்ணு கிடையாது. சட்டமன்றத்துல நீங்க தீர்மானம் போடுறதால கர்நாடகாக்காரன் அணைய கட்ட மாட்டான்னு கிடையாது. இங்க போடுற தீர்மானம் எப்படி கர்நாடகால என்ன பண்ணுன்றது தீர்மானிக்க முடியும்? இது உங்க ஸ்டேட், அது அவங்க ஸ்டேட். இங்க நீங்க தீர்மானம் போட்டா அவங்க அங்க அணைய கட்ட மாட்டாங்களா? அப்படி கிடையாது. இந்த தீர்மானம் போடுறதுக்கான பர்பஸ் என்னன்னா, நீங்க இது ஒரு ஃபெடரல் செட்டப் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அப்ப இது ஒரு விதமான ஒரு ஃபெடரல் ப்ரொடெஸ்ட். இது அப்ப நீங்க மத்திய அரசுக்கு புரிய வைக்கிறீங்க, இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒரு கருத்தோட நாங்க இருக்கோம், ஒரே ஸ்டாண்ட்ல இருக்கோம், அணைய கட்டக்கூடாது. நீங்க மத்திய அரசு மேல அழுத்தம் போடுறதுக்கு அதை யூஸ் பண்ணலாம். ஆனா அதை தாண்டி நீங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகணும்ல. ஆமா. அப்ப நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும். கூட்டியதுக்கு அப்புறம் என்ன மாதிரி பிளான் ஆஃப் ஆக்ஷன், அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு பிளான் பண்ணணும்ல. ஏன் அந்த கட்டத்துக்கு போக மாட்டேங்கிறீங்க? அந்த இடத்துக்கு ஏன் போக விடாம ஸ்டாப் பண்றீங்க? பிளான் ஆஃப் ஆக்ஷன் என்னன்றத அனைத்து கட்சி மீட்டிங்ல தான் டிஸ்கஸ் பண்ண முடியும். எல்லாரும் சேர்ந்து பண்ணணும். இப்ப தாவேக்காவுக்கு 35% ஓட்டு இருக்கு. ஆமா. அப்ப நீங்க தமிழ்நாட்டு மக்களோட முழுமையான ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாது. இன்னும் 65% மக்கள் உங்களுக்கு போடல. அப்ப எல்லா கட்சிக்காரங்களையும் நீங்க சேர்த்தாதான் எல்லா மக்களையும் கணக்குள்ள கொண்டு வரீங்க. ஆமா. எல்லா மக்களையும் உங்க பின்னாடி நீங்க அப்பதான் திரட்டுறீங்க. திரட்டினதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? நம்ம எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கணும். நீங்க ஒரு பந்து கால் பண்ணலாம். சென்ட்ரல் கவர்மெண்டோட நிகழ்வுகள் எல்லாம் புறக்கணிக்கலாம். நீங்க இங்க ஜந்தர் மந்தர்ல நீங்க ப்ரொடெஸ்ட் பண்ணலாம். எம்பிஸ் எல்லாம் அனுப்பி ஏகப்பட்ட வகையில நீங்க அழுத்தம் போடலாம். ஆனா அதெல்லாம் பண்ணணும்னா முதல்ல நீங்க எல்லாம் சேரணும்ல. அதை சேர விடாம ஏன் ஸ்டாப் பண்றீங்க? அது காரணம் என்னன்னா காங்கிரஸ். ஆமா, ஐயாசாமி மாட்டிப்பாரு. சரி, எவ்வளவு நாளைக்கு தாவேக்காவால காங்கிரஸ் இப்படி பொத்தி பாதுகாத்துற முடியும்? ஏன்னா காவேரி பிரச்சனை அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட உயிர் நாடி பிரச்சனை. ஏற்கனவே குறுவை சாகுபடி பொய்த்து போயிருச்சு. அடுத்து இன்னும் பல சாகுபடி விளைச்சல்கள் நிலுவையில இருக்கு. இதுக்கு போதிய அளவுக்கு தண்ணி திறந்து விடுறதுக்கு கூட நம்மளுடைய அணைகள்ல நீர் இல்லாத போது ரொம்ப நாளைக்கு இந்த காவேரி பிரச்சனையை இப்படியே இவங்க ஒதுக்கி வைக்க முடியாதுல்ல. அப்போ மக்களுடைய கோபம் ஒரு கட்டத்துல தாவேக்காவை நோக்கி திரும்பிடும்ல. அதாங்க, இப்ப தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவு காலம் ஏமாளிகளா இருக்காங்களோ அவ்வளவு காலம் அவங்க காங்கிரஸை காப்பாற்றலாம். ஓகே, தமிழ்நாட்டு மக்கள் உஷாராயிட்டாங்கன்னா காங்கிரஸை காப்பாற்ற முடியாது. இப்போதைக்கு இந்த மாதிரி ஸ்டண்ட் எல்லாம் காட்டி எடுத்து காங்கிரஸை காப்பாத்துறாங்க. ஆனா நீங்க சொன்ன மாதிரி இழப்புகள் ஏற்பட்டு இருக்கு. இழப்புகள் இப்ப மட்டும் இல்ல, பல ஆண்டுகள் இழப்புகள் ஏற்பட்டுட்டு தான் இருக்கு. இப்பயும் இந்த 2 மாசமா அவங்க ஒழுங்கா தண்ணி திறந்து விடல. நமக்கு ஏகப்பட்ட இழப்புகள் ஏற்பட்டு இருக்கு. அப்புறம் இவங்களுக்கு ஒரு விஷயத்த செய்ய முடியல அப்படின்றதுக்காக இஷ்யூவையும் டைவர்ட் பண்றது. பாருங்க தண்ணி வந்துருச்சு பாருங்க அப்படின்றது. அதுவும் உபரி நீர். அது ஆமா, உபரி நீர். இப்ப என்னன்னா நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம நாட்டிலே சில நேரங்கள் பேசும்போது கர்நாடகாக்காரனுக்கே தண்ணி இல்ல, எப்படி நமக்கு திறந்து விடுவாங்க? பெங்களூர்ல எல்லாம் பெரிய தண்ணி பற்றாக்குறை இருக்கு. எனக்கு அதை பத்தி அது ஏன் பிரச்சனை கிடையாது. இது என்னோட தண்ணி, எனக்கு வர வேண்டிய தண்ணி எனக்கு வரணும். உங்க தண்ணியை எப்படி யூஸ் பண்ணலான்றத நீங்க முடிவு எடுத்துக்கோங்க. ஆனா இது என்னோட உரிமை. கர்நாடகாக்காரங்க அதை எப்படி பாக்குறாங்கன்னா, அது கர்நாடகால இருந்து வரக்கூடிய நதியா இருக்கிறதால அந்த ஒட்டுமொத்த தண்ணியும் அவங்களோட நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. நீங்க இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகக்கூடிய தண்ணியை நீங்க ஸ்டாப் பண்ண முடியாது. சோ என்னோட ஷேர் அதுல இருக்கு. ஆமா,
அப்படி உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வறட்சி இருக்கு, பெரிய தேவை இருக்குன்னா நீங்க என்கிட்ட கேட்கணும் பெர்மிஷன். நான் உங்க தண்ணியை யூஸ் பண்ணலாமான்னு கேட்கணும், அதுக்கு நான் பெர்மிஷன் கொடுக்கணும், அதுக்கப்புறம் நீங்க அதை எடுக்கணும். இல்ல எனக்கு தண்ணி தேவை இருக்கு அதனால உனக்கு தண்ணி தரமான்னு சொல்லக்கூடாது. அது என்னோட உரிமை, அது என்னோடது. டக்குன்னு இப்ப என் பாக்கெட்ல பணம் இல்லைன்றதுக்காக டக்குன்னு உங்க பாக்கெட்ல நாங்க இவருக்கு காசு எடுக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது இஷ்யூவை டைவர்ட் பண்ணக்கூடாது. இது நம்மளோட உரிமை. அப்ப நம்ம உரிமைகளை நம்ம சண்டை போட்டு வாங்கணும், விட்டு கொடுக்க கூடாது. இங்க பார்த்தோம்னா இவங்களுக்கு போல்டா அங்க போய் ஃபைட் பண்றதுக்கான கெப்பாசிட்டி இல்ல. இப்ப இந்த லாஸ்ட் 2 months ஏன் இவ்வளவு அட்டூழியம் பண்றாங்க கர்நாடகாக்காரங்க? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஒரு வீக் கவர்மெண்ட் இருக்குன்னு தெரியும். ஓகே. ஏன் தாவே வந்ததுக்கு அப்புறம் நிறைய கிரைம் நடந்தது, பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் நிறைய. இவங்களுக்கு போதிய அளவுக்கு அனுபவம் இல்ல. இவங்க ஒரு வீக் கவர்மெண்ட் தெரியும், கிரிமினல்ஸ்க்கு அதெல்லாம் ரொம்ப நல்லா தெரியும். ஓ, இப்ப அவங்களுக்கு இப்ப ஒரு ஸ்கூல் இருக்குன்னு வச்சுப்போம், ஒரு கிளாஸ் ரூம் இருக்குன்னு வச்சுப்போம். சில கிளாஸ்ல தான் பசங்க ஓவர் ஆட்டம் போடுவானுங்க. ஏன்னா அந்த டீச்சர் வந்து அந்த அளவுக்கு கண்டுக்க மாட்டாரு. பசங்களுக்கு தெரியும் எங்க வாலாட்டணும் எங்க வாலாட்டக்கூடாதுன்னு. ஸ்கூல் பசங்களுக்கு தெரியும். ஸ்ட்ரிக்டான வாத்தியம் இருந்தா எல்லாம் அமைதியா இருப்பாங்க. இங்கேயும் அதே தான். திருடங்களுக்கு தெரியும் யாருக்கிட்ட நம்ம வாலாட்டணும் யாருக்கிட்ட நம்ம வாலாட்டக்கூடாதுன்னு. அதே மாதிரி கர்நாடகாரனுக்கும் தெரியும் இங்க யாருக்கிட்ட வாலாட்ட முடியும்னு தெரியும். இங்க ஒரு வீக் கவர்மெண்ட் இருக்குன்றது இங்க எல்லாருக்கும் இப்ப தெரியுது. போதா குறைக்கு காங்கிரஸ் கட்சியோட ஆதரவுல தான் அந்த வீக் கவர்மெண்ட் நடந்துகிட்டு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். அந்த தைரியத்துல கூட அவங்க இவ்வளவு ஆட்டம் போடலாம் இல்லையா? சரி, எது எப்படியோ நான் போய் பேசுறேன், நான் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, பேசி இந்த தண்ணியை கொண்டு வரேன் அப்படின்னு ஒரு முயற்சியை எடுத்தாரு இல்லையா? அதை கூட வந்து ஏன் எதிர்கட்சிகள் வந்து ஆதரிக்காம தடுக்கிறாங்க? இப்போ வந்து அசிங்கப்படுறதுக்கான எல்லா உரிமையும் தாவேகாரங்களுக்கும் இருக்கு, விஜய் அவர்களுக்கும் இருக்கு, தனி மனிதர்களா. ஓகே, அவங்க கர்நாடகா போய் அசிங்கப்படலாம், அமெரிக்கா போய் அசிங்கப்படலாம், எங்க வேணாலும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி போய் அசிங்கப்படலாம். அது தினமும் தான் நடக்குது. ஆனா தமிழ்நாட்டு முதல்வரா நீங்க அங்க போய் அசிங்கப்பட முடியாது. அதை நம்ம அலோவ் பண்ணவும் கூடாது. ஏன்னா நீங்க தமிழ் மக்களை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு லீடர். நீங்க அசிங்கப்படுறதுன்றது உங்களோட பர்சனல் விஷயம் கிடையாது. ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் அது அவமானம், தமிழ் மக்களோட பிரெஸ்டீஜுக்கு அது பெரிய ஒரு பின்னடைவு. சோ அதனால நீங்க சொல்ற மாதிரி நான் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல அப்படி கிடையாது. நீங்க அசிங்கப்படக்கூடாது. ஏன்னா நீங்க சிஎம், நீங்க ஒரு இண்டிவிஜுவல் கிடையாது. நீங்க ஒரு இண்டிவிஜுவல் நடிகரா ரொம்ப நல்ல மனசோட நீங்க விட்டு கொடுக்கலாம், அதுலலாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா இங்க நீங்க தமிழ் மக்களை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு லீடர் நீங்க. ஸோ நீங்க அவமானப்படுத்தப்படுறீங்கன்னா தமிழ் மக்கள் அவமானப்படுத்தப்படுறதா பொருள். இப்ப கர்நாடகாக்காரங்க ரொம்ப பிளான் பண்ணி இதை பண்றாங்க. இந்த நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. ஆமா, விஜய் அவர்கள் அங்க பயணம் பண்ண போறாருன்னு நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. ஒரு அமைச்சர் பேசுறாரு, அப்புறம் இன்னொரு அமைச்சர் லைட்டை நழுவி போறாரு, ஏதோ ஒண்ணு பேசிக்கிட்டே இருக்காங்க. இதை எல்லாத்தையுமே கர்நாடகாரங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் அங்க போறது அபிஷியல் ஆகும் போதுதான் அப்பதான் நோஸ்கட் கொடுக்குறாங்க. நீங்க ஃபர்ஸ்டே சொல்லிருக்கலாம். சோ நீங்க உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, வலைக்குள்ள வந்து விளட்டுன்னு வெயிட் பண்றீங்க. அப்புறம் அவர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் டக்குன்னு கேட்டை போடுறாங்க, இல்ல இங்க சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? ஒண்ணு நோஸ்கட், ரெண்டாவது என்ன பண்றீங்க, ஒரு நரேட்டிவை செட் பண்றீங்க. கர்நாடகால பதட்டமான சூழல் இருக்கு, இங்க மக்கள்லாம் கொந்தளிச்சு போயிருக்காங்க அப்படின்ற ஒரு நரேட்டிவை செட் பண்றதுக்கும் நீங்க யூஸ் பண்றீங்க அதை. அப்புறம் முக்கியமா இங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, டிகே சிவகுமார் அவர்களை பொறுத்தளவுல விஜய் அவர்களோட நான் க்ளோஸா இருக்கிற மாதிரியான ஒரு இமேஜ் ஏற்பட்டுறக்கூடாதுன்னு பாக்குறாரு. ஓகே, ஏன்னா அவங்க நம்மள எதிரியா பாக்குறாங்க. தண்ணி நிறைய இருக்கும் போதும் தமிழர்களுக்கு தண்ணி கொடுக்க கூடாதுன்றாங்க. எஸ். சோ அவங்களோட எண்ணம் என்னவா இருக்குன்னா, இது ஏன் தண்ணி, நான் எதுக்கு அவங்களுக்கு கொடுக்கணும்? காவேரியே எங்களுக்கு தான் சொந்தம், காவேரி எங்களோடது, அந்த தண்ணி எங்களோட தண்ணி, எனக்கு நிறைய இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்க கூடாது. அப்புறம் டிகே சிவகுமார் என்ன சொல்றாரு, நம்ம கொடுக்கலன்னா வெள்ளம் வந்துடும், டேம் உடைஞ்சிரும், அதனால நம்ம கொடுக்கணும்ன்ற. சோ அப்ப என்ன ஆனாலும் ஓவர்ஃப்ளோ ஆனாலும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற ஸ்டாண்ட்ல இருக்கு. அப்ப அது காட்டக்கூடிய விஷயம் என்ன, அவங்களுக்கு நம்ம மேல கோபம் இருக்கு, வெறுப்பு இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட சூழல்ல டிகே சிவகுமார் அவர்கள் சிரிச்சுக்கிட்டு விஜய் அவர்களை கெட்டிப்பிடிச்சு போட்டோ எடுத்தா அந்த மக்கள் அதை ஏத்துக்க மாட்டாங்க. அவரோட அரசியல காலி ஆயிரும், அவர் அரசியல் காலி ஆயிடும். ஸோ அவரை பொறுத்தளவு நான் தமிழ்நாடோட நெருங்கிலாம் இல்லை, நான் இவங்களை டஃபா தான் டீல் பண்றேன் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு கிட்ட நெருங்கிட மாட்டேன். கேரளாக்காரங்களும் இதே தான். இப்ப கேரளாலையும் பாத்தீங்கன்னா முல்லை பெரியார் இஷ்யூ எடுத்துக்கிட்டீங்கன்னா, கேட்டா அந்த டேம் வீக்கா இருக்கும்பாங்க, அது இதுன்னு ஏகப்பட்ட காரணம் சொல்லுவாங்க. ஆனா அங்க மக்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, டேம் என் ஸ்டேட்ல இருக்கு, ஆனா டேம் கண்ட்ரோல் தமிழ்நாட்டு மக்கள் கையில இருக்கு, தமிழ்நாடு கையில இருக்கு. அதுதான் அங்க ஆக்சுவலா பிரச்சனை. அவங்கள பொறுத்தளவுல அங்க எப்படி தமிழ்நாடோட கண்ட்ரோல் இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தான். இங்கேயும் அதே தான். ஓகே, அவங்க
அந்த டேமா இருக்கலாம், இந்த ரிவரா இருக்கலாம், அது எங்களோடது அப்படின்னு ஒரு உரிமையோட அதை பாக்குறாங்க. நம்ம மக்களுக்கு அந்த சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப்பே இல்ல. நம்ம உரிமை என்னன்ற புரிதல் இல்ல. கரெக்ட். அவங்க நமக்கு சொந்தமானதையும் சேர்த்து உரிமை கொண்டாடுறாங்க. நமக்கு நம்மளோடது என்னன்றதே தெரியல. சரியா உட்கார்ந்து நம்ம அரசியல்வாதிகள் நான் போறேன், நான் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, இந்த டயலாக் எல்லாம் யார் உங்களை கேட்டது? சரி, முதல்ல சோசியல் இஷ்யூஸ், சோசியல் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா தனி மனிதனா நீங்க அதுக்கு தீர்வு காண முடியாது. கலெக்டிவா தான் நீங்க தீர்வு காண முடியும். முதல்ல ஆல் பார்ட்டி மீட்டிங்க கூட்டணும், எல்லா கட்சிகளையும் ஒன்று சேர்க்கணும், 8 கோடி தமிழர்களையும் ஒன்று சேர்க்கணும். அவங்களோட பலத்தை பயன்படுத்தி தான் நீங்க காரியத்தை நடத்த முடியும். நீங்க ஒரு இண்டிவிஜுவலா எதையுமே பண்ண முடியாது. அவர் இன்னமும் தன்னை ஒரு பெரிய ஹீரோ, அதாவது திரைப்படங்கள்ல வர ஹீரோ மாதிரியே நினைச்சிட்டு இருக்காரு. நான் ஒருத்தன் நினைச்சாலே எல்லாத்தையும் செஞ்சிட முடியுங்கிற பாணியிலேயே செய்ய பாக்குறாரு. அப்படிலாம் நினைக்கிறாருன்னு நான் பார்க்கல. நான் எப்படி பாக்குறேன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, நான் ரொம்ப சிம்பிளா கேட்குறேன். இப்போ இந்த மெட்ரோ ப்ராஜெக்ட் நடக்குது இல்லை? ஆமா. அங்க ஒரு போட்டோ ஷூட் பண்ணாங்க. ஆமா. பார்வையிட போறேன்னு சொல்லிட்டு ஆய்வு செய்ய போனாரு. ஆமா. எதுக்கு அதை பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அந்த ஆய்வை? எனக்கு இன்னைக்கு வரைக்கும் புரியல. அங்க போய் என்ன பார்த்தாரு, என்ன ஆய்வு செஞ்சாரு, என்ன தெரிஞ்சுக்கிட்டாருன்னு இப்போ வரைக்கும் புரியல. ஆனா டிவில பாத்தீங்களா? ஆமா, பார்த்தேன். நல்லா இருந்ததா? நல்லா இருந்துச்சு, ரொம்ப கெத்தா இருந்துச்சு. கையெல்லாம் வச்சுக்கிட்டு காத்து அடிக்கும் போது அப்படியே ஏரியல் ஷாட், அப்படியே எல்லாம் சுத்தி எடுத்து கேமராலாம். ஒண்ணு மட்டும் பெருமையா அவங்களுடைய கட்சிக்காரங்க சொல்லிக்கிட்டாங்க, பாத்தீங்களாடா இத்தனை நாளா விக் வச்சிருக்கிறாருன்னு சொன்னீங்களே, இவ்வளவு காத்து அடிச்சு அந்த முடி பறக்கல பத்தியா, அப்ப அது ஒரிஜினல் தான் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. அதுக்கு மட்டும்தான் அது யூஸ் ஆச்சு. அது நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. அதை போய் ஆய்வு பண்றதால என்ன பயன்னு கேட்டீங்கன்னா ஒரு பயனும் கிடையாது. ஆனா போய் ஆய்வு பண்றதால ஒரு நல்ல போட்டோ ஷூட் எடுக்க முடியும். இப்ப புதுசா கல்யாணமான கப்புள்லாம் என்ன பண்ணுவாங்க, மகாபலிபுரம் போய் ஒரு போட்டோ ஷூட் வைக்கலாமா, இல்லாட்டி வித்தியாசமான ஸ்டுடியோஸ் ஏதாவது இங்க இருக்கா, இல்லாட்டி பாண்டிச்சேரி போலாமா, இல்லாட்டி ஈஸியா இல்லாத நல்ல ஸ்டுடியோஸ் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அவங்கள பொறுத்தளவுல நல்ல ஒரு போட்டோ ஷூட் வேணும், எனக்கு கையில நல்ல போட்டோஸ் இருக்கணும், நல்லா எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான். அங்க போனா நல்ல போட்டோ ஷூட் எடுக்கலாம், அது போட்டோ ஷூட்டுக்கான ஸ்பாட். அதே மாதிரி கர்நாடகாவுக்கு எதிரான ஒரு சூழல் இங்க இருக்கு. மக்கள் கோபமா இருக்காங்க, தண்ணி வரலன்ற கோபம் இருக்கு. அங்க போனோம், ஹெலிகாப்டர்லாம் போற மாதிரியான ஷாட்ஸ் எல்லாம் கிடைக்கும், ரீல்ஸுக்காக போட்டோ ஷூட்லாம் எடுக்கிறாங்க. அவ்வளவுதான். அவரோட இமேஜை என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம், அவரோட இமேஜை பூஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனா அதை தாண்டி அவருக்கு என்ன அவ்வளவு அப்பாவியாவா இருப்பாரு, நம்ம தனி மனிதனா அங்க போய் காரியத்தை நடத்திடலான்னு பல ஆண்டுகளா, பல டிகேட்ஸா அந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால அவருக்கும் அதெல்லாம் தெரியும். ரெண்டாவது, அவருக்கும் தெரியும் மக்களை திரட்டுனாதான் கலெக்டிவா ஒரு விஷயத்த பண்ண முடியும், நம்ம தனி மனிதனா போய் எதையுமே சாதிக்க முடியாதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அவங்க கர்நாடகாக்காரங்க விஜய் அப்படின்ற இண்டிவிஜுவலை பார்த்து பயப்பட மாட்டாங்க, தமிழ் மக்களோட கலெக்டிவ் ஸ்ட்ரென்த்தை பார்த்து தான் பயப்படுவாங்க. ஆனா இந்த பலத்தை முடிஞ்ச அளவுக்கு பயன்படுத்திடக்கூடாது. குறிப்பா காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக எதுவும் செஞ்சிடக்கூடாது, ஒண்ணு செஞ்சிடக்கூடாதுன்றதுல இவ்வளவு கவனமா இருக்காங்க. சரி, இப்போ காவேரி விவகாரத்துல காங்கிரஸ் கட்சியை காப்பாற்றணும் என்பதற்காக இவர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டல. ஆனா அதே நேரத்துல இப்போதைக்கு முக்கிய பிரச்சனையாக இல்லாம இருக்கிற இந்த தொகுதி மறுவரைக்காக அனைத்து எம்பிக்களோட கூட்டத்தை கூட்டினாரு. அதை திமுகவும் அதிமுகவும் புறக்கணிச்சிருக்கிறாங்க. இது சரியான முடிவுன்னு நீங்க பாக்குறீங்களா? எனக்கு தெரிஞ்சு இது தப்பான மூவோன்னு தோணுது. ஏன்னு நான் அப்புறம் சொல்றேன். உங்களை பொறுத்த வரைக்கும் புறக்கணிச்சது சரியா? முதல்ல இன்வைட்டே பண்ணலையே, வெளிப்படையா தானே அறிவிப்பு வெளியிட்டாங்க. நீங்க இன்விடேஷனை எம்பிஸ்க்கு அனுப்பியிருக்கீங்க, கட்சிக்கு அனுப்பல, கட்சி லீடர்ஷிப்புக்கு அனுப்பல. இபிஎஸ் தானே சொல்றாரு. ஓகே, எம்பிஸ்க்கு இன்விடேஷன் அனுப்புறாங்க, கட்சிக்கு அனுப்பல. அப்ப நீங்க எம்பிஸ் தானே போய் கேட்கணும், ஏன் வரலன்னு. கட்சிகிட்ட ஏன் சொல்றீங்க? இப்ப நீங்க எம்பிஸ்லாம் வரல, அந்த கட்சியோட எம்பிஸ்லாம் வரல, உடனே நீங்க என்ன சொல்றீங்க, அதிமுக திமுக எல்லாம் புறக்கணிச்சுட்டாங்க, சோ அவங்களுக்கு மக்கள் மேல அக்கறை இல்லைன்னு சொல்றீங்கல்ல. அப்ப எம்பிஸ் வரலன்னா கட்சி தானே குறை சொல்றீங்க. அப்ப எம்பிஸ் வரதையும் வராமல் இருக்கிறதையும் தீர்மானிக்கிறது கட்சி தலைமை. அப்ப நீங்க இன்விடேஷன் யார்கிட்ட கொடுக்கணும்? கட்சி தலைமையிட்ட கொடுக்கணும். கட்சி தலைமை விருப்பம் இருந்தா எம்பிஸ் அனுப்பி வைப்பாங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, நீங்க ஏதோ அது உங்க கட்சி எம்பிஸ் மாதிரி ஸ்ட்ரைட்டா நீங்க எம்பிஸ்க்கு இன்விடேஷன் அனுப்புறீங்க. இபிஎஸ் அதான் சொல்றாரு. ஓகே, அதிமுக திமுகவுக்கும் அதே கதை தான். ஸோ அதனால முதல்ல உங்களுக்கு நிஜமாவே எல்லாத்தையும் வர வைக்கணும், வர வச்சு ஒரு தீர்வு காணணுன்ற அக்கறை இருக்குன்னா முடிஞ்ச அளவுக்கு எப்படி சரியா ஒருத்தங்களை இன்வைட் பண்ணணுமோ அப்படி பண்ணுவீங்க. ஆனா உங்களுக்கு அப்படி இல்லை. இப்ப நீங்க கர்நாடகா போறது, டிகே சிவகுமார் அவர்களை சந்திக்கும் போதெல்லாம் ஏசுநாதர் மாதிரி பிஹேவ் பண்றீங்க. நாங்க போய் அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, நான் ரொம்ப ஈகோவே இல்லாதவன், எங்க எதிரிகிட்ட போய் டீல் பண்ணும்போது அதெல்லாம் பண்றீங்க.
உங்க ஊர்ல இருக்கக்கூடிய கட்சிகளை ஒண்ணு சேர்க்கணும்னு வரும்போது ஏன் உங்களுக்கு ஃபார்முலா கட்சிக்கு ஒரு இன்விடேஷன் அனுப்ப முடியல? அப்ப இங்க இவ்வளவு பெரிய ஈகோ இருக்கு. எங்க ஈகோ இருக்கணுமோ அங்க இல்ல, அங்கதான் நீங்க டஃபா டீல் பண்ணணும். அவங்கள அங்க இவ்வளவு இறங்கி போக கூடாது, இங்க நீங்க இறங்கி போகணும். ஏன்னா எல்லாரும் சேர்க்கணும்ல. ஆமா, இங்க நீங்க மேல ஒய்யாரத்துல உட்காந்து, இது தமிழ்நாட்டுக்கான ஒட்டுமொத்த பிரச்சனை, எல்லாரையுமே ஒருங்கிணைக்கணும். ஆமா, அங்க கர்நாடகாரங்களை போய் டீல் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டா ரொம்ப பணிவா டீல் பண்றீங்க. இங்க நம்ம ஆட்களை டீல் பண்ணும்போது எல்லாரையும் ஒண்ணு சேர்க்க வேண்டிய தேவை ஏற்படும் போது அதை செய்ய வேண்டிய மாதிரி அந்த வேலையை நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க. ரெண்டாவது, டீலிமிட்டேஷன் சீரியஸான பிரச்சனை. ஆமா, அதுல இந்த மாற்று கருத்தும் வேண்டாம். ஆனா காங்கிரஸும் தாவேக்காவும் அதை எப்படி யூஸ் பண்றாங்கன்றது சிக்கலான ஒரு விஷயமா. இப்ப நோ டீலிமிட்டேஷன்னா ஃபேர் டீலிமிட்டேஷன் காங்கிரஸ் பார்ட்டி சொல்றாங்க, கம்யூனிஸ்டுகளும் அதான் சொல்றாங்க, தாவேக்காவோட ஸ்டாண்டும் அப்ப அதுதான். ஃபேர் டீலிமிட்டேஷன் ஒண்ணு கிடையவே கிடையாது, நியாயமான டீலிமிட்டேஷன் ஒண்ணு கிடையவே கிடையாது. நோ டீலிமிட்டேஷன்னா ஃபேர் டீலிமிட்டேஷன். அப்ப டீலிமிட்டேஷனே இருக்கக்கூடாது. ஆமா, திருமாவளவனும் அதான் சொல்றாரு, இப்ப இருக்கிற எண்ணிக்கை அப்படியே தொடரணும் அப்படின்னு தான் சொல்றாரு. அங்க ஏமாத்துறாங்கன்னு நான் சொல்றேன். இப்ப இந்தியாவோட பாப்புலேஷன் 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப பாப்புலேஷன் 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா எம்பிஸோட எண்ணிக்கையும் இன்க்ரீஸ் ஆகணும்ல. கண்டிப்பா. அப்படி எம்பிஸோட எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகாம இருந்தா என்ன ஆகும்னா, நேத்து 10 பேருக்கு ஒரு எம்பி இருந்தாருன்னா ஒரு 50 இயர்ஸ்க்கு முன்னாடி, இன்னைக்கு 30 பேருக்கு அதே ஒரு எம்பி தான் இருக்காரு. அப்ப நேத்து ஒருத்தனுக்கு கிடைச்ச ரெப்ரசன்டேஷன் தான் இன்னைக்கு 3 பேருக்கு கிடைக்குது. ஆனா கார்த்திக் சிதம்பரம் என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே இருக்கிற 543 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நாடாளுமன்றத்தில் பேசுறதுக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது, இதுல எம்பிக்களோட எண்ணிக்கையை அதிகரிச்சு மட்டும் என்ன ஆக போகுது, இப்படியே இருந்தா நல்லதுன்னு அவரும் சொல்றாரு. அதான் உங்களுக்கு இப்ப பேச டைம் இல்லைல்ல, அப்ப பாதியா கம்மி பண்ணிடலாமா, இன்னும் நல்லா டைம் கிடைக்கும். நீங்க அப்படி சொல்றீங்களா? அதான் உங்களுக்கு பேசதான் டைம் இல்ல, பாதியா குறைச்சிருவோம். இப்ப 10 நிமிஷம் தானே பேச டைம் கிடைக்குது, அதான் உங்களுக்கு பிரச்சனை. ஆவரேஜா கணக்கு பண்ணா 7 நிமிஷம் தான் கிடைக்குது. 15 நிமிஷம் ஆக்கிடுவோம், பாதிக்கு பாதி எம்பிஸை கட் பண்ணிடுவோம். திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா, அமெரிக்காவில் 30 மாகாணமா இருந்த போது எத்தனை எம்பிக்கள் இருந்தாங்களோ இன்னைக்கு 50 மாகாணமா மாறிய போதும் அதே எண்ணிக்கையிலான எம்பி தான் இருக்கிறாங்க. இதே மாடல் தான் இந்தியாவுக்கும் பொருத்தமா இருக்கும், அதனால எண்ணிக்கையை மாற்ற வேணாம்னு அவரும் சொல்லியிருக்கிறாரு இந்த கூட்டத்துல. நான் சிம்பிளா உங்ககிட்ட கேட்கறேங்க, பாப்புலேஷன் 3 மடங்கு அதிகரிச்சிருக்கு. 10 பேர் இருந்த இடத்துல இப்ப 30 பேர் இருக்கும். அப்ப 10 பேருக்கு ஒரு எம்பி இருக்காங்கன்னா இப்ப 30 பேருக்கு அதே ஒரு எம்பி தான். சோ அப்ப முன்னாடி ஒருத்தனுக்கு கிடைச்ச ரெப்ரசன்டேஷன் தான் இப்ப 3 பேருக்கு கிடைக்குது. கண்டிப்பா. அப்ப என்னோட பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் 3 மடங்கு கம்மியாயிருக்கு. இது எதுக்கு நான் அனுமதிக்கிறேன் சார்? இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 50% உங்களுக்கு எம்பிஸ் வந்தா என்ன பிரச்சனை? இப்ப டீலிமிட்டேஷன்ல சிக்கல் எங்க இருக்குன்னு நான் கிளியரா சொல்லிடுறேன். நான் டீலிமிட்டேஷன் ஆபத்துன்னு சொன்னல, அது ஏன் ஆபத்துன்றதை ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சென்சஸ் அடிப்படையில் நீங்க டீலிமிட்டேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்றீங்கன்னா நம்மளோட சீட்ஸ் கம்மியாகும். தமிழ்நாட்டுக்கு ஏற்கனவே 2 சீட்ஸை பிடுங்கி விட்டாங்க. இனியும் சென்சஸ் பேசிஸ்ல நீங்க டீலிமிட்டேஷனை கொண்டு வரீங்கன்னா கண்டிப்பா 6ல இருந்து 8 சீட்ஸ் வரைக்கும் நமக்கு போயிடும். 39,000 சொல்றாங்க. ஆமா, இன்னும் கம்மியாயிரும், 6-7 சீட் கம்மியாயிரும். கம்மியாயிரும், இருக்கிறது வந்து கம்மியாயிரும். ஓகே, ஆமா. சென்சஸ் அடிப்படையில் நீங்க டீலிமிட்டேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா நமக்கு சீட்ஸ் கம்மியாயிரும், இருக்கிறத விட 6-7 சீட் கம்மியாகும். நார்த்ல இருக்கிறத விட நிறைய சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும், நம்ம ஸ்டேட்டோட வெயிட்டேஜ் கம்மியாகும். ஸ்டேட்டோட வெயிட்டேஜ்னா என்ன? இப்போ மொத்தம் 100 எம்பி சீட்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம், தமிழ்நாட்டுக்கு 5 எம்பி சீட் இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ அந்த 100ல 5 சீட் நமக்கு இருக்கு. அப்போ பெர்சன்டேஜ் வைஸ் பார்த்தா 5% எம்பிஸ் நம்ம கிட்ட இருக்காங்க. அது நம்ம ஸ்டேட்டோட வெயிட்டேஜ். நீங்க சென்சஸ் அடிப்படையில் நீங்க டீலிமிட்டேஷனை கொண்டு வந்தீங்கன்னா நம்ம ஸ்டேட்டோட வெயிட்டேஜ் குறைஞ்சிரும். அந்த பெர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் இருக்குல்ல, அது ரொம்ப சுருங்கிரும். நார்த்துக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஆனா ப்ரொபோஷனலா ப்ரோரேட்டா பேசிஸ்ல டீலிமிட்டேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்றீங்கன்னா 50% எல்லாருக்குமே இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுப்போம். அப்ப பிரச்சனை இருக்காது. நீங்க என்ன பண்ணாலும் அந்த வெயிட்டேஜ் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்ப மொத்தம் 100 சீட் இருக்கு, தமிழ்நாட்டுக்கு 5 சீட் இருக்கு, கர்நாடகாவுக்கு 5 இருக்கு, யூபிக்கு 10 இருக்குன்னு வச்சுப்போம். 100% சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்றாங்கன்னு வச்சுப்போம். அப்ப என்ன ஆகும், 100-200 ஆயிரும். தமிழ்நாட்டு கையில இருக்கக்கூடிய 5 10,000, யூபி கையில இருக்கக்கூடிய 10 20,000, கர்நாடகா கையில இருக்கக்கூடிய 5 10,000. அப்ப 200ல நீங்க பார்த்தாலும் நம்ம கிட்ட 10 இருக்குன்னா 5% தான். 100ல 5ம் 5% தான், 200ல 10ம் 5% தான். ஸோ அப்ப வெயிட்டேஜ் மாறாது. வெயிட்டேஜ் தான் நமக்கு முக்கியம், அதை தான் நம்ம கணக்கு பண்ணணும். ஸோ ப்ரோரேட்டா பேசிஸ்ல பண்றாங்கன்னா பிரச்சனையே இல்லை. ஆனா நீங்க சென்சஸ் மையமா வச்சு அடிப்படையாக வச்சு டீலிமிட்டேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்றீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பாதிப்பு இருக்கு. ஆனா இப்ப காங்கிரஸ் பண்றது என்னன்னா, இது பண்ணையர்த்தணும். அவங்க எப்பவுமே புதுசா நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைச்சா அவங்களுக்கு பிடிக்காது.
அது பிடிக்காது. இது இந்த பணக்கார வர்க்கத்துக்கு எப்பவுமே இருக்கக்கூடிய பிரச்சனை. அது புதுசா ஒரு வர்க்கம் ஏறி வருதுன்னா அவங்க அதை பார்த்து பயப்படுவாங்க. இதான் உண்மை. 90s அவங்க லிபரலைசேஷனை பார்த்து பயந்ததுக்கான காரணமும் அதுதான். லிபரலைசேஷன் வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கு? நிறைய புது என்டர்பிரனர்ஸ் வந்திருக்காங்க, புது வர்க்கம் உருவாயிருச்சு. இன்ஃபேக்ட் பிஜேபி எல்லாம் வளர்ந்ததுக்கு காரணமும் அதுதான். இன்னைக்கு இந்த புது வர்க்கம் பாத்தீங்கன்னா பிஜேபி மாதிரியான கட்சியை பேக் பண்றாங்க. அம்பானி எல்லாம் இந்த பழைய ஓல்டு எலிட் கிடையாது, புதுசா எமர்ஜ் ஆகி வந்த எலிட் தான். அம்பானியா இருக்கலாம், நிறைய பெரிய பெரிய பிசினஸ் மேன்லாம் வளர்ந்து வந்துட்டாங்க. அதெல்லாம் நடந்ததுக்கான காரணம் லிபரலைசேஷன் தான். இவங்க லிபரலைசேஷனை பண்ண விடாம 90 வரைக்கும் இழுத்து அடிச்சுட்டாங்க. அப்புறம் ஏர்லி 90s தான் அது நடக்குது. அதுவும் எப்ப பொருளாதார ரீதியா பெரிய ஒரு வீழ்ச்சியில இந்தியா இருக்கும்போது தப்பிக்க வர வழியே இல்ல, திறந்து விடுவோம், வர வழியே இல்லாம அப்புறம் திறந்து விட்டாங்க. இங்கேயும் அதுதான். இப்ப என்ன குறைஞ்சு போகுது எக்ஸ்ட்ரா? இப்ப தமிழ்நாட்டுக்கு 40 எம்பிஸ் இருக்காங்கன்னு வச்சுப்போம், அது 60 ஆக போகுது. 50% நீங்க ப்ரொபோர்ஷனல் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா 60 ஆகுது. இப்ப எவ்வளவு பேருக்கு ரெப்ரசன்டேஷன் இல்லாம இருக்காங்க தமிழ்நாட்டு? கண்டிப்பா. அப்ப அவங்களுக்கு எல்லாம் ரெப்ரசன்டேஷன் கிடைக்கும்ல, அப்ப நல்ல விஷயம் தானே அது. ஆனா நான் சொன்ன மாதிரி ப்ரோரேட்டா பேசிஸ்ல இருந்தால் மட்டும்தான் நம்ம அக்செப்ட் பண்ணணும். நான் இன்னும் ரொம்ப தெளிவா சொல்றேன், பிஜேபி நம்ப முடியுமானா நம்ப முடியாதுதான், நம்ப கூடாது பிஜேபி. அதையும் நான் தெளிவா சொல்றேன். ஏன் நம்ப கூடாதுன்னு சொல்றேன்னா, இதுக்கு முன்னாடி அவங்க அந்த பில்லை டேபிள் பண்ண முயற்சி பண்ணும்போது வாயளவுல சொன்னாங்க, ப்ரோரேட்டா பேசிஸ்ல தான் நாங்க டீலிமிட்டேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், எந்த ஸ்டேட்டுக்கும் சீட்டு குறையாத சொன்னாங்க. ஆனா அந்த பில்ல அதெல்லாம் குறிப்பிடப்படலை, ப்ரோரேட்டான்ற வார்த்தையே பில்ல இல்லை. ஸோ அதனால நீங்க பிஜேபியை நம்ப கூடாது, அதை நான் ஏத்துக்கிறேன். இந்த விஷயம்லாம் கரெக்டா இருக்கான்லாம் செக் பண்ணி தான் நீங்க அதை சப்போர்ட் பண்ணணும். அதையும் நான் சொல்லிடுறேன். கண்டிப்பா. இப்ப இந்த தொகுதி மறுவரையை பொறுத்த வரைக்கும் மாநிலங்களோட உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதையும் தாண்டி டிவிகேவிற்கும் அதனுடைய கூட்டணி கட்சியான காங்கிரஸுக்கும் இன்னொரு அரசியல் நோக்கமும் இருந்திருக்கிறது நல்லா தெரியுது. அது என்னன்னா, திமுகவை எப்படியாச்சும் ஒரு டிராப்ல சிக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான். அதாவது சமீப காலமாக திமுக பாஜக கூட நெருக்கமா இருக்கு, அதனால தான் அவங்க இந்த எம்பிக்களோட கூட்டத்தை புறக்கணிச்சிருக்கிறாங்க. ஸோ திமுக பாஜக கூட கள்ள உறவுல இருக்குன்ற மாதிரியான ஒரு நரேட்டிவை செட் பண்ணாங்க. அதை உறுதிப்படுத்துற மாதிரி திமுகவும் இந்த கூட்டத்தை புறக்கணிச்சிருக்கிறாங்க. இது சரியான மூவ் தானா? என்ன பொறுத்தளவுல திமுக டிராப்ல மாட்டினாலும் எனக்கு கவலை இல்ல, டிராப்ல தப்பிச்சாலும் எனக்கு கவலை இல்ல. அது உண்மைதான், நமக்கு கவலை இல்ல. திமுக டிராப்ல மாட்டுறது ஒரு சிக்கலா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. தாவேகாவோட டிராப்ல தமிழ் மக்கள் மாட்டுனது ஒரு சிக்கலா எனக்கு தெரியுது. அது பெரிய சிக்கல். ஏன்னா காவிரி இஷ்யூவை சைலண்டா நீங்க டைவர்ட் பண்ணியாச்சு. காவிரி இஷ்யூவை நீங்க கையில் எடுத்தீங்கன்னா வில்லன் யாரா இருப்பா? காங்கிரஸா இருப்பாங்க. இப்ப நீங்க டீலிமிட்டேஷனை கையில் எடுக்கும் போது வில்லன் திமுகவா இருப்பாங்க. சோ உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை கையில் எடுத்து திமுகவை வில்லனா, அதைத்தான் சொன்னேன். அந்த நரேட்டிவ்ல திமுக போய் பலியாயிருச்சான்னு நான் கேட்கிறேன். அது திமுகவோட பிரச்சனை. ஆனா நீங்க பலியாயிருச்சான்னு கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, திமுக ஒரு ஆப்ஷன்ஸ் கிடையாது. திமுகவை பொறுத்தளவுல இந்தியா அலையன்ஸ்ல இருந்து வெளியே வந்துட்டாங்க. ஓகே, வேற வழியில இந்தியா அலையன்ஸ்ல இருக்க முடியாது. ஏன்னா காங்கிரஸ் திமுக அலையன்ஸ் உடஞ்சிருச்சு. ஸோ இந்த அலையன்ஸ் கணக்குகள் எல்லாமே இப்ப மாறிடுச்சு. ஸோ அவங்க இப்ப வெளியே வந்தாச்சு. வெளியே வந்ததுக்கான காரணம் என்ன? காங்கிரஸுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கதான். நீங்க எங்களுக்கு எதிராக செயல்பட்டீங்கன்னா எங்கனால உங்களுக்கு வரக்கூடிய லாபங்கள் கிடைக்காது. லோக்சபா எலெக்ஷன்ஸுக்கு எங்களோட தேவை உங்களுக்கு இருக்கு. நீங்க தமிழ்நாட்டுல எங்களை முதுகுல குத்துனதால நேஷனல் லெவல்ல நாங்க உங்களை தண்டிக்க போறோம். 2029ல எங்க சப்போர்ட் உங்களுக்கு இருக்காது. அதுதான் லாஜிக் இல்லையா? அப்படி சோ அப்ப இங்க லாஜிக் என்னன்னா, காங்கிரஸ் நான் பனிஷ் பண்ணும், அவ்வளவுதான். ஏன்னா நீங்க எனக்கு எதிராக செயல்பட்டீங்க. அப்ப இங்கேயும் அது அப்ளை ஆகும். காங்கிரஸ்காரங்க எங்களுக்கு முதுகுலையும் குத்திக்கிட்டு இன்னைக்கு டீலிமிட்டேஷன் விவரத்துல சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேக்குறாங்க. ஓகே, அப்ப அது அவங்களுக்கு பொலிட்டிக்கலா அந்த அட்வான்டேஜை கொடுக்க கூடாது. அதான் அவங்களோட எண்ணமா இருக்கு. அது போக காங்கிரஸ் கிட்ட இருந்தும் இந்தியா அலையன்ஸ் கிட்ட இருந்தும் இப்ப திமுக ஒன்னும் கிடைக்க போறது இல்ல. சோ அப்ப அங்கிருந்து ஒன்னும் கிடைக்காத பட்சத்துல பாஜகன்ற பெரிய எதிரியை போய் சண்டை போட வேண்டிய அவசியமும் உங்களுக்கு இல்ல. ஓகே, அதுக்காக டீலிமிட்டேஷனை ஆதரிக்கிற இடத்துக்கு இவங்க போவாங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் கிளியரா சொல்றேன். நான் இது எது கரெக்ட் எது தப்புன்ற இடத்துல இருந்து நான் பேசல, அவங்களோட சூழல் இருந்து பேசுறேன். நீங்க திமுக பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கேள்வி கேட்டதால திமுகவுக்கு இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில திமுக அவங்களோட காய்களை நகர்த்துறாங்க. ஒண்ணு பிஜேபி எதிர்க்க வேண்டிய தேவை இப்ப அவங்களுக்கு இல்ல. தமிழ்நாட்டுக்கு மேபி இருக்கலாம், ஆனா திமுகவுக்கு அந்த தேவை இல்லை.
ஓகே. இன்னொன்னு காங்கிரஸ் கிட்ட இருந்தும் இந்தியா அலையன்ஸ்ல இருந்தும் அவங்களுக்கு எதுவும் கிடைக்க போறது இல்ல. அப்படி இருக்கும்போது என்னோட செயல்பாடு அவங்களுக்கு லாபகரமா அமைஞ்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயமும் அவங்களுக்கு இருக்கு. இப்ப திமுகவை பொறுத்தவரை நான் எப்படி பாக்குறேன்னா, இப்ப சென்சஸ் பேஸ்ட் டீலிமிட்டேஷனா இருக்குன்னு வச்சுப்போம், அதை கண்டிப்பா சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஏன்னா தமிழ்நாட்டுல யாருமே அதை ஏத்துக்க மாட்டாங்க. சென்சஸ் பேஸ்ட் டீலிமிட்டேஷனா இருந்தா தமிழ்நாடு மட்டும் இல்ல மற்ற ஸ்டேட்ஸ்லயும் பிரச்சனை வரும், ஏத்துக்கவும் கூடாது. ஆமா. சோ அதனால சிக்கல் இருக்கும். அதனால பிஜேபியே அந்த மாதிரியான முயற்சிகளை பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மற்றவங்களோட சீட்ஸை கம்மி பண்ற மாதிரியான வேலை இல்லாட்டி நான் சொன்ன இந்த வெயிட்டேஜ் இருக்குல்ல, நம்ம சீட்ஸை கம்மி பண்ணாத மாதிரி வச்சுக்கிட்டு மற்றவங்களோட சீட்ஸ் அதிகமா ஏத்தினாலும் நம்ம வெயிட்டேஜ் மாறும். ஆமா, ப்ரொபோஷனலா சீட்ஸ் ஏறினா மட்டும்தான் வெயிட்டேஜ் கரெக்டா இருக்கும். நீங்க ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணீங்கன்னா நம்ம வெயிட்டேஜ் கம்மியாயிரும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் பிஜேபி பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பேக் ஃபயர் ஆகும் ஹெவியா. ஆனா நான் சொன்ன மாதிரி ப்ரொபோஷனலா 50% ஏத்துறாங்கன்னு வச்சுப்போம், அதை மேபி திமுக சப்போர்ட் பண்ணலாம். ஆனா அதை சப்போர்ட் பண்ணாலும் பொலிட்டிக்கலா திமுகவுக்கு பிரச்சனை வரும். இப்ப நான் சொன்னது மாதிரி அது நல்லதுதான் தேவைதான்லாம் இருந்தாலும் தமிழ் மக்கள் பார்க்கும்போது என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, திமுக பாஜகவை எதிர்க்கணும் தான் எதிர்பார்ப்பாங்க. காங்கிரஸ் எதிர்க்கிறாங்க, தாவேகா எதிர்க்கிறாங்க, நீங்க பாஜகவை சப்போர்ட் பண்றீங்களேன்னு பார்ப்பாங்க. அது கரெக்டா தப்பான்றதை விட பாஜகனா எதிர்க்கணும், வாடனாலே அடிக்கணும். இங்க அந்த ஒரு கல்ச்சர் கிரியேட் ஆயிருச்சு. அதனால திமுகவுக்கு இது ஒரு சிக்கலான ஒரு சூழல் தான். அவங்க எந்த மாதிரி டீலிமிட்டேஷனா இருந்தாலும் அதை சப்போர்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அது பேக் ஃபயர் ஆகும். இந்த இப்ப நான் சொன்ன விளக்கத்தெல்லாம் நீங்க ஊர்ல போய் எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஆமா, அவங்க எல்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னா, ஆதரிக்கிறியா எதிர்க்கிறியா. ஆமா, அப்புறம் அவங்களுக்கு கணக்கும் எப்படி இருக்கும்னா, தமிழ்நாடுக்கு 20 சீட் இன்க்ரீஸ் ஆகுதுங்க, யூபிக்கு 40 இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு கேட்பாங்க. அந்த வெயிட்டேஜ் படி அவங்க பார்க்க மாட்டாங்க, அவங்க நம்பர்ஸ் மட்டும் பார்ப்பாங்க. ஏன்னா அவனுக்கு 80 இருக்கு, அப்ப 50% 40 தான் இன்க்ரீஸ் ஆகும். சோ அதனால நீங்க எல்லாருக்கும் விளக்குறது ரொம்ப கஷ்டம். இது ரொம்ப ஈஸியா காங்கிரஸும் தாவேகாவும் பாருங்க திமுக அங்க சரண்டர் ஆயிட்டாங்கன்னு கொண்டு போயிடலாம். ஸோ அதனால பொலிட்டிக்கலா இது டெஃபினட்டா திமுகவுக்கு பேக் ஃபயர் தான் ஆகும். ஸோ திமுகவை பொறுத்தளவுல எப்படி தாவேகா அங்கிருந்து இங்க டைவர்ட் பண்ணாங்களோ, நீங்களும் இங்கிருந்து அங்க டைவர்ட் பண்ணுங்க. காவிரி இஷ்யூ எடுங்க, ஆமா, அதை கொஞ்சம் தீவிரமா எடுங்க. அதை தீவிரமா எடுங்க, உங்களால ஒரு நல்லது நடக்கும். சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம் கையில எடுக்கிறாங்களான்னு. பல தகவல்களை பகிர்ந்துகிட்டீங்க, மிக்க மகிழ்ச்சி, நன்றி.